இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது? சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா. அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது.